ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வாழைப்பூ வந்து 1-2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூவை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாழைப்பூ வந்து கருக்காமல் இருக்கும். அடுத்து கடலைப்பருப்பை ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப்பில் வாழைப்பூ எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் அளவு வாழைப்பூவை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 2 பச்சை மிளகா, 1 வத்தல் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. எல்லாத்தையும் கை வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரியே எல்லா வாழைப்பூவுமே வடை ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு ஒவ்வொரு வாழைப்பூ வடையாக சேர்த்துக்கலாம். வடை சேர்த்த உடனே திருப்பி விட வேணாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக வாழைப்பூ வடை வந்து மொறுமொறுன்னு தயாராகிருச்சு. குழந்தைங்களுக்கு வந்து வாழைப்பூ வந்து குக் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.